பெரியவரே, உங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை. இள வயசு பையனுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, எந்த வியாதியும் இல்லை. அப்புறம் போட்டு மனசு இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க? நல்ல வேலை தம்பி, என் வயிற்றுல பாலை வார்த்தைங்க. 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வராதனால பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனேன். என்ன சார் நீங்க உடம்பு கவனிக்கவே இல்லையா? சர்க்கரை 200 இருக்கு, பிரஷர் 170 இருக்கு. ஐயோ, என்னமோ சொல்றிய? மாத்திரை திங்களீனா உயிருக்கே ஆபத்தே. மாத்திரை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் சார். இப்போ உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குமே? இது வரைக்கும் இல்லம்மா, இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தலை சுத்துற மாதிரி இருக்குமா? கை கால் எல்லாம் நடுக்கமா இருக்குமே? ஆமாங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி கை கால் எல்லாம் லேசா நடுங்குது. மாசம் 2000 ரூபாய்க்கு மாத்திரை தின்னே ஆகணும். நான் எழுதி தரேன். 2000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடணுங்களா? இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. இல்லைனா கைகள் வராம போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிரும். ஐயோ, என்னமோ சொல்றிய? வாரம் ஒருக்கா வந்து கண்டிப்பா செக்அப் பண்ணிட்டு மாத்திரை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுல இருந்து 4 நாளா தலை சுத்திக்கிட்டே இருக்குல்ல. கை காலெல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு தம்பி. உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது தம்பி. 4 நாளா நல்லா தூங்க கூட இல்லை தம்பி. பெரியவரே, முறையா படிக்காம பணத்தை கொடுத்து தகுதியே இல்லாதவங்களா டாக்டர் ஆனதோட விளைவுதா நீங்க சொன்னவர். இப்படி உங்களை மாதிரி நோயே இல்லாத பல பேர்களை நோயாளியாக்கி அவங்களோட கடைசி காலத்தை நரகமாக்குறாங்க. அவங்களோட குறிக்கோளே பணம் தான். நீங்க எந்த பயம் இல்லாம மனசை போட்டு குழப்பிக்காம இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சீனி சர்க்கரையை தவிர்த்துடுங்க. அப்படியும் டீ குடிக்கணும்னு ஆசை இருந்தா பனங்கள் கண்டோ இல்லை சுத்தமான நாட்டு சர்க்கரையோ இருந்தா கம்மியான அளவு போட்டு குடிங்க. அப்போ அந்த அம்மா சொன்னோன்னே எனக்கு தலை சுத்துச்சு, கைகாலெல்லாம் நடுங்குச்சே தம்பி. பயம்ங்கிற வியாதி நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் உடம்பு கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு கைகால் நடுங்குமோ இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கைகால் நடுங்கு. தலை வலிக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தலைவலி வரும். தலை சுத்துது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தலை சுத்தும். அதுக்கு காரணமே நம்ம மனசுல பயம்ங்கிற வியாதி ஆழமா பதிஞ்சதுனால தான். நீங்க தைரியமா போங்க பெரியவரே, உங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை. நீங்க மாத்திரை வந்து எதுவும் சாப்பிட வேண்டாம். உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு தம்பி. எனக்கு எந்த சீக்கிரம் இல்லை தம்பி. சந்தோஷமா இருக்கு தம்பி. நன்றி. என்ன சார், வியாதியோட நடக்க முடியாம வந்தவரை மருந்து மாத்திரையே கொடுக்காம ஆரோக்கியமா தாட்டி விடுறீங்க? தன்னோட உடம்புல எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் நாம கொடுக்குற மருந்து மாத்திரையை விட நாம சொல்ற சொற்கள் தான் அவங்க வியாதிவே குணமாக்கு. ஒரு டாக்டரா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை.